அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். அஷ்டமத்தில் சனி, செவ்வாய், புதன், 9இல் சூரியன் உச்சம், சுக்கிரனும் இணைந்துள்ளார். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். லக்னாதிபதி சூரியன் உச்சமாக இருப்பதால் தங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை அனைத்தும் கூடும். புகழ், செல்வாக்கு உண்டாகும். தொழில், வேலை போன்றவற்றில் நல்ல வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டாகும். முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர்கள். சுபகாரியங்கள் நல்ல விதமாக முடிவு பெறும். பெண்களுக்கு தடங்கலான தாமதமான காரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடு உண்டாகும். குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 7ஆம் இடமாகிய கலஸ்டர ஸ்தானத்தையும் பார்ப்பது மிகவும் சிறப்பு. 8ஆம் இடத்தில் பல கிரகங்கள் இருப்பதால் உடல் நலன், மனநலன், உடல்நிலை, மனநிலை பாதிக்கக்கூடும். பிரயாணம் செய்யும் போது கவனமாக செல்லுங்கள். அஷ்டமத்தில் சனியும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். வாகன விபத்து உண்டாகலாம். சிலருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும். சிறிது காலம் பொறுத்திருங்கள், குரு பயிற்சியாகும் வரை. அதன் பிறகு தங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். ராசியில் கேது இருப்பதால் தங்களுக்குள்ளேயே குழப்பமான மனநிலை. தாங்களும் குழம்பி பிறரையும் குழப்பி விட்டு விடுவீர்கள். தனிமை உணர்வு இருக்கும். 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். அவ்வப்போது கருத்து வேறுபாடு உண்டாகும். அஷ்டம சனி என்பதால் உடல் நலனில் கவனம் தேவை. உடல் நலனை நன்கு பராமரிப்பு செய்து கொள்ளுங்கள். பாதுகாப்பாக இருங்கள். அனைத்தும் நன்றாக நடைபெற தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். கோயிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள். சிவன் கோவிலில் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.